இது செப்டம்பர் மாதம் இந்த 28ஆம் தேதி நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுங்க. அதில் நம்ம டைரெக்டாக சப்ஜெக்ட் வந்துடுறேங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் பார்க்கலாங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து ஆரம்பிச்சிடுறேன். வாட் இஸ் த பொட்டன்ஷியல் பெனிஃபிட் ஆஃப் ஃபியூச்சர் ப்ரூஃபிங் ஏ பிஸ்னஸ் அப்படின்றதுங்க. இதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்னா, நம்பர் சி, என்ஹான்ஸ்டு ரெசலியேஷன் டு மார்க்கெட் சேஞ்சஸ்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோங்க. இது எப்படின்னா, இதில் ஏதாவது இப்போ நான் என்னோட அட்ரஸஸ் கொடுக்குறேங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுனாலும் உங்களுடைய சைட்லேருந்தும் வரவேற்கிறோங்க, எனி சேஞ்ச். அடுத்து ரெண்டாவதுங்க, டேஷ் இஸ் அ ப்ரொலாங்டு டாக்கிங் பை அ செனட்டர் ஆர் செனட்டர்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிலே in the hope of forcing the majority to give up the proposal being debated. அதுங்க இதுக்கு ஆன்சர் வந்து எலெக்ஷன், காக்கஸ், ஃபிலிபஸ்டர், ராட்டிஃபிகேஷன், ஆன்சர் நாட் நோன்ட்டு மொத்தம் 5 இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் எங்களுடைய மூலிமா தேவைப்படுதுங்க, ஃபிலிபஸ்டருங்க. ஆன்சர் வந்து ஃபிலிபஸ்டர். ஓகேங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3, the term மெட்ரோனிமிக் மீன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, a name from the name of a mother, patronymic, a name after famous personalities, maiden name, answer not known கொடுத்துருக்காங்க. 5 சாய்ஸுங்க. இது நம்ம டேரெக்டாக ஆன்சருக்கு வரவங்க. இது நேம், இது வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏங்க, a name from the name of a mother. இன்னும் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணுன்னா, மெட்டர்னல் அங்கிள்னுவோம், அதேமாரி பேட்டர்னல் அப்படிங்குவோம். பேட்டர்னல்னால் தந்தை வழி, மெட்டர்னல்னால் தாய் வழிங்க. ஓகே. அடுத்து போகலாங்க. டைமும் பார்க்கணுங்க. அடுத்து 4வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ரேசஸ் கேன் பி கோட்டட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் சவுண்ட் இமேஜஸ் ஃப்ரம் த போயம் சி ஃபீவர். இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு தெரியல. இது 5வதுலேருந்து எடுத்தாங்களா, 8வதுலேருந்து எடுத்தாங்களா, 10வதுலேருந்து எடுத்தாங்களா தெரியலைங்க எனக்கு. பட் ஆன்சர் டைரெக்டாக நான் ஆன்சருக்கு வந்துடுறேங்க. ஆன்சர் இதுக்கு என்னவா இருக்குன்ட்டா, ஆப்ஷன் வந்து சிங்க. சி 2, 4 and 6ங்க. நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஆக்ஷன் வந்து இது வந்து ஆன்சர் வந்து சிங்க. பார்த்துங்க. அடுத்தது 5வது கொஸ்டின் போகலாங்க. சூஸ் த கரெக்ட் சினோனியம் பை மேட்சிங் காலம் ஏ அண்ட் பி அப்படின்னு 2 காலம் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஏ 3 1 4 2 2 3 1 4 1 2 3 4 4 1 2 3. ஆன்சர் நாட் நோன்னு இ சப்டிவிஷன் ஈயில் ஆன்சர் நாட் நோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னதுங்க, ஏ 2, அதாவது ஏ 3 1 4 2. ரிப்பீட் 3 1 4 2ங்க. ஏ இஸ் த ஆன்சருங்க. ஓகே. அடுத்ததுங்க 6வது கொஸ்டின் போகலாங்க. சூஸ் த கரெக்ட் சினோனிம்ஸ் பை மேட்சிங் காலம் ஏ அண்ட் பிங்க. அது காலம் ஏயில் பியில் 2 வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. அதை மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு நான் ஆன்சரை டைரெக்டாக சொல்லிடுறேங்க. இதில் வந்து ஆன்சர் வந்து பிங்க, 3 4 1 2 அப்படின்னு இருக்காங்க. 3 4 1 2ங்க. ஓகேங்க. ஓகே. இது நீங்கள் பார்த்துக்குங்க. 3ன்னா ஆங்குவிஷ்னா என்ன, 4 வந்து கன்சீல்னால் என்ன, இதை நீங்கள் பார்த்துக்குங்க. இது பண்ணிடுறோம். அடுத்து போகலாங்க. 7வது கொஸ்டின், சூஸ் த ரைட் ஆன்சர் எமங் தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 இது கொடுத்துருக்காங்க. The house seems to be alive at day. The poet was often tempted to go inside the house. Beside the house there was a tree. The tree is growing faster. இதை ரைட் ஆன்சர் கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ABCDE. இதுக்கு ஆன்சர் கரெக்டாக என்னவாக இருக்கும்னா, எங்கள் சைட்லேருந்து இது பண்ண போது பி, ஆப்ஷன் பி 2 and 3 ஒன்லி
அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஆன்சரு பார்த்துக்குங்க. அடுத்து போகலாங்க, டைம் பார்க்கணுங்க. அடுத்தது எட்டாவது fill in the blanksக்கு சொல்லியிருக்காங்க. சில்ட்ரன் லைக் டு டேஷ் கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் பட் the author in 17 oranges was very fond of dash oranges including eventually he was forced to dash all the dash including dashன்னு கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு ஈட்டிங் swallow மஞ்சு பிப்ஸு சங்க்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஏபிசிடிஇ இதை சீக்வன்ஸாக இது பண்ணியிருக்காங்க. பார்க்கலாங்களா? இதோட ஆன்சர் என்னதுன்னு பார்த்துடலாங்களா? 8க்கு டி ஆன்சர் 3 1 2 5 4. ஆன்சர் வந்து டிங்க. ஓகேங்க, அடுத்தது போகலாங்க. நம்பர் 9. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் ஜவஹர்லால் நேரு அப்படின்றாங்க கொஸ்டின். இதில் வந்து he wrote the book Glimpses of Indian History, Glimpses of Indian History, World Historyன்னு நினைக்கிறேன் அவர் எழுதுனது. he was the first Prime Minister of India, அது கரெக்டுங்க. he is considered to be the architect of modern India nation state. சரிங்க, இதுக்கு ஆன்சர் டைரெக்டாக பார்த்துடலாங்க. நம்பர் 9ங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பிங்க. பி 2 and 3 only. அது ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சொல்கிறாங்க. அது இஸ் கன்சிடர்ட் டு பி ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன். நான் நினைக்கிறேங்க அந்த கிளிம்ஸ் ஆஃப் இது வேர்ல்டு ஹிஸ்ட்ரியே இன்னும் தெரியலைங்க, அது என்னென்னு பார்க்கணுங்க. அது ஓகே. எனிவே ஆன்சர் வந்து இதுக்கு வந்து பிங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போகலாங்க. 10. மேட்ச் த வேர்ட்ஸ் வித் த சூட்டபிள் பேர் வேர்ட்ஸ். காலம் ஏ கொடுத்துருக்காங்க, காலம் பி கொடுத்துருக்காங்க. இதை மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஆன்சர் ஏபிசிடி 3 2 4 5 1 அந்த சீக்வன்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஆன்சர் டைரெக்டாக பார்த்துடலாங்களா? 10க்கு பிங்க 4 2 5 1 3 பார்த்துக்குங்க. அடுத்து 11க்கு போயிடலாங்க. அடுத்தது which of the following statements are true about the play The Tempest? The Tempest was written in 1500. It is considered to be one of the last plays of William Shakespeare. It is believed that the play The Tempest was based on an actual wreck of a ship. கொடுத்துருக்காங்க. ABCDE கொடுத்துருக்குறாங்க. 2 only 1 and 2 இதில் இது பண்ணியிருக்காங்கங்க. இதில் டைரெக்டாக ஆன்சர் போயிடலாங்க. 11ங்க. சி 2 and 3. It is considered to be one of the last play of William Shakespeare. அப்புறம் it is believed that the play Tempest was based on actual wreck of ship அப்படின்றாங்க. ஓகேங்க, அடுத்து போகலாங்க. 12வது கொஸ்டின். ட்ரான்ஸ்லேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு இங்கிலீஷுங்க. நாளை இந்நேரத்திற்குள் நான் இந்த வேலையை முடித்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆன்சரு ஏ ஐ வில் ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் ஒர்க்கு. பிசி சரிங்க. ஆன்சர் நான் டைரெக்டாக போயிடுறேங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சிங்க. ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் திஸ் ஒர்க் பை திஸ் டைம் டுமாரோ. ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் ஒர்க் பை திஸ் டைம் டுமாரோங்க. இதுதாங்க ஆன்சரு. ஓகேங்க, அடுத்தது போகலாங்க. 13. they were being followed when they left the building. Question. Which of the following Tamil sentences best conveys the meaning of the given English sentence ன்னு சொல்கிறாங்க. அவர் கட்டிடத்தை விட்டு வெளியேறிய போது அவர்கள் பின்தொடர்ந்தார்கள். அவர் கட்டிடத்தை விட்டு வெளியேறும்போது அவர்கள் பின்தொடரப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர் கட்டிடத்தை விட்டு வெளியேறினார்கள், அவர்களை பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் கட்டடத்தை விட்டு வெளியேறும்போது அவர்கள் பின்தொடர்ந்தார்கள். இதில் ஆன்சர் டைரெக்டாக நம்ம ஆன்சருக்கு வந்துடுறோங்க. பி ஒன்லி பி. அவர்கள் கட்டிடத்தை விட்டு வெளியேறும்போது அவர்கள் பின்தொடரப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒன்லி பி தாங்க ஆன்சருங்க. ஓகேங்க, அடுத்தது போயிடலாங்க. 14. ஆதார் இந்தியாஸ் யூனிக் ஐடி ஹேஸ் எக்ஸ்பேண்டட் ஃப்ரம் வேர் டு வேரியஸ் diverse services. It aimed to reduce fraud and boost financial inclusion. Concerns about privacy and exclusion persist. Court rulings balance security with rights. Question இப்போ கேட்க போகிறாங்க. Which of the following statements accurately reflect the
மெயின் ஐடியாஸ் ப்ரெசன்டட் இன் த பேசேஜ் அபவுட் ஆதார்னு கேட்குங்க. இதில் வந்து ஏபிசிடி கொடுத்துருக்குறாங்க. இதில் இருந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் டைரெக்டாக ஆன்சருக்கு வந்துடுறேங்க. 14 ஏ. ஆதார் இஸ் ஒன்லி ஏ வந்து பிசிடி. ஏ இதுதான் கரெக்டான ஆன்சருங்க 14க்கு. அதாவது பிசிடி இதுதான் இதில் சொல்லியிருக்கிறது தாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஏங்க. அடுத்தது போயிடலாங்க. அடுத்து 15வது கொஸ்டினுங்க. With a sense of optimism slowly creeping in, the banking industry is hopeful that 2025 will bring better growth prospects. The optimism stems from a number of factors. For one, the government is working hard to revitalize the industrial growth in country. Secondly, the RBI has initiated a number of measures that would go a long way in helping the banks to restructure themselves, thereby improving the profit of non-performing banksங்க. இதுக்கு நான் டைரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டுங்களா? இதுக்கு சி, எவர் இன்க்ரீஸிங் லெவல் ஆஃப் நான்-பர்ஃபார்மிங் அசட்ஸுங்க. ஸோ சி இஸ் த ஆன்சருங்க. ஓகே, அடுத்ததுங்க. ஓகே, இது ஓகே. 16ங்க. Which question type illustrates a point or focuses attention on an idea or principleனு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு டைரெக்டாக ஆன்சருக்கு நான் வர்றேங்க. சி, இன்ஃபரன்ஸ். இன்ஃபரன்ஸ் என்ன அனுமானம்னு சொல்லி நினைக்கிறேன். இன்ஃபரன்ஸ் தான் ஆன்சருங்க. அதாவது சி. ஓகே, அடுத்ததுங்க 17 போகிறேங்க. A company facing declining market share consider two options. இது பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள். நான் டைரெக்டாக ஆன்சருக்கு வந்துடுறேங்க. 17. ஆக்சுவலாக தி சிஇஓ ஆஃப் த கம்பெனி prioritizes sustainable growth and brand royalty அப்படிங்கிறதாங்க கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததுங்க 18க்கு போயிடுறோங்க. ஃபுல் பேசேஜெல்லாம் படிக்கிறதுக்கு டைம் இல்லைங்க, ஏன்னா உங்களுக்கும் இது இருக்கும். 18க்கு டைரெக்டாக நான் ஆன்சருக்கு வந்துடுறேங்க. சி, 3412. இது 3412 இதுதான் கரெக்டான ஆன்சருங்க. அடுத்தது 19க்கு போகிறோங்க. 19 கிரிப்டோ கரன்சிஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் கொஸ்டின். இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க. நான் ரொம்ப ஃபுல்லாக என்னால் போக முடியாதுங்க. டைரெக்டாக நான் ஆன்சருக்கு வந்துடுறேங்க. 19க்குங்க ஏங்க. அதாவது பிஎன்டி கிரிப்டோ கரன்சிஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் போத் இன்வால்வ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. அப்புறம் கிரிப்டோ கரன்சிஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் ரியாக்ட் டிஃப்ரெண்ட்லி டு மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சி அண்ட் டி. 19க்கு ஏங்க. அடுத்து 20க்கு போகலாங்க. 20 ஃபஸ்ட் வாட்டர் இஸ் ஹீட்டட் தென் இட் பாயில்ஸ். அப்புறம் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் அதே மாதிரி கடைசியில் ஏபிசிடிஇ கொடுத்துருக்குறாங்க. இதில் எது ஆன்சர்னு நான் டைரெக்டாக போயிடுறேங்க. 20க்கு டி பி அண்ட் சி. டியில் இருக்கிற பி அண்ட் சி. அது வாட்டர் இஸ் ஹீட்டட் பிஃபோர் இட் பாயில்ஸு, ஸ்டீம் கூல்ஸ் அண்ட் கண்டென்சஸ் ஆஃப்டர் இட் இஸ் ப்ரொடியூஸ்டுங்க. அப்போ ஆன்சர் இஸ் டி, பி அண்ட் சி. ஓகேங்க, அடுத்தது போகலாங்க. 21ங்க. 21க்கும் இதெல்லாம் படிக்கிறதுக்கு டைம் இருந்தால் எனக்கு உங்களுக்கு ஆன்சர் சொல்ல முடியாதுங்க. டைரெக்டாக ஆன்சர் போயிடுறேங்க. ஏபிசிடியில் சி தான் ஆன்சருங்க. சி என்னதுங்க? பிசிடி. அதாவது reforestation projects restore degraded ecosystems, reforestation projects improve air quality, அப்புறமும் reforestation projects enhance water retention அப்படின்றாங்க. ஸோ ஆன்சர் இஸ் சி. அடுத்தது போலாங்க. 22ங்க. which of the following statements are not characteristic of a formal letter அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கு வந்து டைரெக்டாக ஆன்சர்ஸ் வந்துடுறேங்க. சி, அதாவது
சிங்க, ஸ்மால் சிங்க, அதாவது யூஸ் ஆஃப் ஸ்லாங் ஆர் அன்ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன்ஸும் அதோட இதுங்க. ஓகேங்க, அடுத்து போயிடலாங்க. 23ங்க, அரேஞ்ச் த ஜம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்க முடியாதுங்க. இப்போ வந்து டைரெக்டாக நான் ஆன்சருக்கு வந்துடுறேன். 23க்கு ஏ தான் ஆன்சருங்க. BDAC அடக்கிய ஏ தான் ஆன்சருங்க. அதை நீங்கள் பார்த்து அதை இது பண்ணிக்கங்க, சிஸ்டமாக அரேஞ்ச் பண்ணி அதை பார்த்துக்குங்க. அடுத்தது போயிடலாங்க. 24ங்க. 24ம் அந்தமாரி தான். ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஆர்டரிங்க அப்படி போயிட்டே இருக்குதுங்க. நம்ம டைரெக்டாக ஆன்சருக்கு வந்துடலாங்க. ஆன்சருக்கு வந்துடுறாங்க. பி அதாவது எப்படின்னா S1 Q S R P S C, அதாவது பி தான் ஆன்சருங்க. பியில் இருக்கிற பி ஆன்சர்ஸ். ஓகேங்க, அடுத்து போயிடலாங்க. 25ங்க, ஃபைண்ட் அவுட் த பெஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பேஸ்டுங்க. எல்லாம் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க. 25 ஆன்சருக்கு நான் வந்துடுறேங்க டைரெக்டாக. டி, அதாவது நேஷ்னலிசம் இன் இந்தியா இஸ் ஹெட்ரோஜீனியஸ்ங்க. அடுத்ததுங்க 26ங்க. 26 சூஸ் த கரெக்ட் கோட் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸுங்க. இதுக்கு டைரெக்டாக ஆன்சருக்கு வந்துடுறாங்க. சி, ஆன்சர் வந்து சிங்க. எக்ஸலண்ட், எக்ஸிக்யூசைட், இன்ஸ்பைரிங், கன்க்ளூசிங்க. சி தான் ஆன்சருங்க. ஓகே, அடுத்ததுங்க 27ங்க. இன்னும் லீகல் கான்டென்ட் வித் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்ட்டுருக்குங்க. டைரெக்டாக நான் ஆன்சர் வந்துடுறேன். கேபிட்டல் சி, ஒன்லி சி, அதாவது த ஆன்சர் இஸ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அப்படிங்கிறதாங்க. ஸோ இதில் கொஸ்டின் இதில் வந்து சி, ஆன்சர் இஸ் சி, வித்தின் ப்ராக்கெட்டில் ஒன்லி சி. ஓகே, அடுத்ததுங்க 28ங்க. விச் பேர் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஹோமோஃபோன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இத்தனாவதுங்க 28வது கொஸ்டினுங்க. டைரெக்டாக ஆன்சர் போயிட்டா டைரெக்டாக சிங்க, அதாவது பியர் அண்டு பார்ஸுங்க. 28. அடுத்தது 29 போகிறாங்க. 29 கம்ப்ளீட் த blanks using phrasal verbs given in the options. சரிங்க, டைரெக்டாக நான் ஆன்சர் போயிடுறேங்க. 29ங்க. டைரெக்டாக ஆன்சர் போகிறதுனால டிங்க. டி 1C 2B 3D 4Aங்க. ஸோ டி இஸ் த ஆன்சருங்க. அடுத்து 30க்கு டைரெக்டாக போகிறோங்க. 30 ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் த வேர்டு விச் டினோட்ஸ் த ஃபாலோயிங் சென்டென்ஸுங்க. அதுதாங்க. இதில் வந்து டைரெக்டாக ஆன்சர் போகிறேங்க. எப்போ எதுங்க 30ங்க உங்களுக்கு சி, பர்கியோசிஸ், அதுதாங்க ஆன்சருங்க. 30க்கு சிங்க. அடுத்து போகிறேங்க. 31ங்க. 31 விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இன் காலம் ஏ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வருதுங்க. நான் டைரெக்டாக ஆன்சர் போகிறேங்க. இது வந்து 31ங்க. இதுக்கு வந்து ஆன்சர் டிங்க. 1 and 3 ஆன்சர் வந்து டிங்க. ஓகேங்க, அடுத்ததுங்க 32 போயிடுறேங்க. 32க்கும் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்காதுங்க. டைரெக்டாக ஆன்சர் போயிடுறேங்க. பி 1 and 2 ஓப்பன் காம்பவுண்ட் வேர்ட்ஸு, க்ளோஸ்டு காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ 32ங்க. அடுத்தது 33ங்க. இதில் விச் ஃபிகர் ஆஃப் த ஸ்பீச் இஸ் த ஃபாலோயிங் இருக்காங்க. அதாவது 5 இது கொடுத்துருக்காங்கங்க. 33க்கு ஆன்சர் வந்து சிங்க. சிமைல் அந்த உதாரணமாக ஏதோ சொல்லுவாங்க சிமைல்ன்ட்டு, அதுதாங்க ஆன்சர். சி இஸ் த ஆன்சருங்க. அடுத்து 34 போயிடலாங்க. 34 செலக்ட் த கரெக்ட் பேசிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்கங்க. நான் டைரெக்டாக ஆன்சருக்கு வந்துடுறேங்க.
34க்கு சிங்க, அதாவது பி அண்ட் டி சேர்ந்த மாதிரியாங்க, பி அண்டு டியாங்க. ஸோ ஆன்சர் இஸ் பிக் கேபிட்டல் லெட்டர் சி. ஓகேங்க. ஓகே, அடுத்ததுங்க 35 போயிடலாங்க. 35க்கு மேட்ச் த ஃபாலோயிங் வித் கரெக்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. காலம் ஏ கொடுத்துருக்காங்க, காலம் பி கொடுத்துருக்குறாங்க. நம்ம டைரெக்டாக ஆன்சர் போகிறதுனால ஏ, அதாவது 3, 2, 1, 4 அப்படின்னு சொல்லிட்டு அது சீக்வன்ஸை நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க. ஆன்சர் வந்து 35ங்க, ஏங்க. அடுத்ததுங்க 36 போகலாங்க. 36 இஸ் ஷீ சேஞ்சிங் த ஹேர் ட்ரெஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்துங்க 36 டி. ஷீ இஸ் நாட் சேஞ்சிங் ஹேர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சருங்க 36க்கு டிங்க. ஓகேங்க. அடுத்தது 37ங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 37க்கு ஆன்சர் நான் டைரெக்டாக வந்துடுறேங்க. கேபிட்டல் லெட்டர் ஏ வந்து ஏ, ஸ்மால் லெட்டர் ஏ வந்து ஆன்சராக சொல்லியிருக்காங்கங்க. அடுத்ததுங்க 38ங்க. கன்வெர்ட் த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஃபுல்லாக படிக்கலைங்க, இதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேங்க நேராக. 38க்கு ஆன்சர் பியாங், பி. ஐ விஷ் ஷி ஹேட் நோன் இட் ஏர்லியர் அப்படின்னு சொல்கிறாங்க, பார்த்துக்குங்க. அடுத்ததுங்க 39ங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் எ கரெக்ட் இன்ஃபினிட்டிவ். 39ங்க. அதுக்கு ஆன்சருக்கு வந்துடுறேங்க. ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன், அதாவது பிக் லெட்டர் வந்து ஏ. அது வந்து ஷீ இஸ் போல்ட் எனஃப் டு டேக் டெசிஷன்ஸாங்க, பார்த்துக்குங்க ஆன்சரு. ஓகேங்க. அடுத்தது 40க்கு போகிறோங்க. 40 சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் அண்டர்லைன்டு வேர்ட்ஸ். இதுக்கு வந்து டைரெக்டாக ஆன்சர் போகிறேங்க. ஏங்க, ஜெருண்டுங்க. ஏ ஜெருண்டுங்க. அடுத்தது 41ங்க. ஐடென்டிஃபை த பார்ட்டிசிபேட் இன் கிவன் சென்டென்ஸுங்க. இதுக்கும் டைரெக்டாக ஆன்சர் போக வேண்டிய சுச்சுவேஷனுங்க. 41க்கும் ஏ தாங்க, பார்க்கிங் தாங்க. அடுத்தது 42 போயிடலாங்களா. 42 சூஸ் த கரெக்ட் கொஸ்டின் டேக் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு டைரெக்டாக நான் ஆன்சருக்கு போகிறேன். சி, ஷெல்வி அப்படிங்கிறது தாங்க. அடுத்ததுங்க 43 போகிறோங்க. 43 என்னதுங்க, இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க. நான் டைரெக்டாக 43க்கும் ஆன்சர் போயிடுறேங்க. 43க்கு பிங்க, அதாவது பிகளை பி. டு த கம்பெனி டிக்ரீஸ் இட்ஸ் ப்ராடக்ட் ப்ரைஸஸ் ஸோ சேல்ஸ் இன்க்ரீஸ் கிராஜுவலி. என்னங்க அதுதான். அடுத்தது 44ங்க. விச் இன்க்ளூட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ரோப் இண்டிகேட்டிங் த பேசிவ் ஃபார்ம். இதுக்கு நான் டைரெக்டாக ஆன்சர் போயிடுறேங்க. இது 44வது கொஸ்டின்ங்க. பி. இதுவும் பி. ஓகேங்க. அடுத்ததுங்க 45ங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிளியர்லி டிஸ்கிரைப் அண்ட் ஆதார் கமிட்டின்னு ஏதோ கேட்குறாங்க. 45ங்க. 45க்கு ஆன்சர் போயிடுறேங்க. பி. ஏ கமிட்டி ஃபார்ம்டு ஃபார் ஏ ஸ்பெசிஃபிக் பர்பஸ் அண்ட் டிசால்வ் ஆஃப்டர் தட் பர்பஸ் இஸ் அச்சீவ்டு. இதுதாங்க. இது வந்து ஆதார் கமிட்டி. சரி, ஆதார்ன்ற நான் வேறு ஆதார் கமிட்டிங்க. எனவே 45க்கு ஆன்சர் 45க்கு சரியான ஆன்சர் வந்து பி. ஏ கமிட்டி ஃபார்ம்டு ஃபார் ஏ ஸ்பெசிஃபிக் பர்பஸ் அண்ட் டிசால்வ்டு ஆஃப்டர் தட் பர்பஸ் இஸ் அச்சீவ்டுங்க. ஓகேங்க. அடுத்ததுங்க 46க்கு போயிடலாங்க. த வேர்ட் அகெண்டா ரெஃபர்ஸ் டு ஆன்சர் வந்து சிங்க. எ லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி டிஸ்கஸ்டுங்க. ஓகேங்க, சிங்க. அடுத்தது 47 போயிடலாங்க. 47ங்க. தி தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி பிகான் டு ஃபங்க்ஷன் இன். சரிங்க, டைரெக்டாக நான் ஆன்சர் போய்ட்டுங்களா. 47க்கு டிங்க, அதாவது 2010 டு ப்ரொமோட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர். ஓகேங்க. அடுத்து 48 போயிடலாங்க. 48
த மீனிங் ஆஃப் த வேர்டு ரிப்பர்குஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு 48க்கு ஆன்சர் வந்துங்க சி அண்ட் அன்பிளசன்ட் எஃபெக்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து 49க்கு போயிடலாங்க, டைரெக்டாக ஆன்சர் போயிடலாங்க. 49க்கு டைரெக்டாக ஆன்சர் வந்து பிங்க, கிரீட்டிங் இல்லாட்டா சல்யூட்டேஷன் சொல்கிறாங்க. அடுத்தது 50ங்க, which of the following is a suitable salutation for a formal letter? எதுக்குங்க ஃபார்மல் லெட்டர்? இதுக்கு ஆன்சர் வந்துங்க, இதுக்கும் டியர் சார் பப்ளிக் மேடம் இதுதாங்க. ஓகே 51ங்க. இப்போ அக்ரோனிம் ஆஃப் த டேர்ம் டிடிடிடிடி, அதுக்கு வந்து ஆன்சர் 51க்குங்க டி. ஆன்சர் இஸ் டிங்க, டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட். ஓகேங்க. அடுத்தது 52ங்க. 52க்கு ஆன்சர் சி, தட் இஸ் 1 and 3ங்க, 1 and 3 ஒன்லி. ஓகே. அடுத்ததுங்க 53ங்க. 53க்கு ஆன்சர் வந்து பிங்க, பி 2 and 4ங்க. அடுத்து 54க்குங்க. 54க்கு டிங்க, சிமைல். 54க்கு டி ஸ்மைலுங்க. அடுத்தது 55ங்க. 55க்கு பிங்க, 2 and 4 ஆர் கரெக்டுங்க. அடுத்து 56ங்க. சரிங்க. 56க்கு ஆன்சருங்க டிங்க, தட் இஸ் டி ஒன்லி அப்படிங்கிறதுங்க. அப்புறம் அடுத்ததுங்க 57ங்க. 57க்கு பார்த்தீங்கன்னா சிங்க, தட் இஸ் 4 ஒன்லி, 57ங்க. அடுத்ததுங்க 58, ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 58க்குங்க ஆன்சர் ஏங்க. 58க்கு ஆன்சர் ஏ. 1, 2 and 5 ஆர் இன்கரெக்டுங்க. அடுத்ததுங்க 59ங்க. 59 டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் 59க்கு ஆன்சர் ஏங்க, த பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளைங். ஓகேங்க. 60ங்க. வாட் இஸ் த வேர்டு டிரான்ஸ்லேஷன் கால்டு? 60க்கு ஆன்சர் பிங்க, பின்னா லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். ஓகேங்க. 61ங்க. 61 என்னென்னா அதுக்கு ஆன்சர் பிங்க, அதாவது டோன்ட் இன்டல்ஜ் மீ அப்படிங்க. அடுத்தது 62ங்க. இந்த பேராகிராஃப்லாம் இருக்குதுங்க. நான் 62 டைரெக்டாக ஆன்சர் போடுங்க. 62 62ங்க ஆன்சருங்க பி. 62க்கு பி ஆன்சர், டு ஃபெசிலிட்டேட் ஆன்லைன் டெலிவரி ஆஃப் எசென்ஷியல் கவர்மெண்ட் சர்வீசஸ். ஓகே. 63ங்க சிங்க. 63க்கு சி, பிரிட்ஜிங் த டிஜிட்டல் டிவைட் அண்ட் மெயின்டைனிங் எ ரோபஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னங்க. அடுத்தது 64ங்க. இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த பேசேஜ் ஸ்ட்ரீம்லைன் மீன்ஸ். 64ங்க ஆன்சர் பிங்க. 64க்கு பி, டி பின்னா சிம்பிளிஃபை. 63க்கு அடுத்ததுங்க 64 முடிஞ்சிச்சுல்ல. 65ங்க. அடுத்தது ஃப்ரேம் ஏ கொஸ்டின்னுக்கு வந்து 65க்கு ஆன்சர் ஏங்க. 65க்கு ஒய் ஹேஸ் ஹி கான் டு த ரயில்வே ஸ்டேஷன், அதுங்க ஆன்சருங்க. ஓகே. 66ங்க. 66க்கு ஆன்சர் ஏங்க, அதாவது போத் பி அண்ட் டி. 67ங்க. 67க்குங்க சி, இன்னேட் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் உமனுங்க. அடுத்ததுங்க 68ங்க. 68க்கு ஆன்சர் வந்துங்க பி, ஒன்லி பி, ஒன்லி பிங்க. அடுத்தது 69ங்க. 69க்கு
சிங்க. சி அதாவது 2143. ஓகேங்க. அடுத்து 70ங்க. 70க்கு வந்து டிங்க. 70க்கு டி, ஹோம் ஆஃப் அஃபேர்ஸ். ஓகேங்க. அடுத்த ஆன்சருங்க 71ங்க. 71க்கு ஆன்சர் டிங்க, ஃபன்னீலி எனஃப். 71ங்க. அடுத்ததுங்க 72க்கு போகலாங்க. 72க்குங்க ஆன்சர் சிங்க, சி அதாவது பிஎன்சி. ஓகேங்க. அடுத்தது 73க்குங்க ஆன்சர் டி, அதாவது பிசிடி. ஓகே. அப்புறம் 74ங்க. 74க்கு என்னதுங்க சி. 74க்கு சி, டொனேஷன் ஐட்டம் ரெக்வஸ்ட்டு இல்லை. 74க்கு சின்னும் போது ஒன்லி பிங்க. அடுத்தது 75ங்க. 75க்கு ஆன்சர் வந்து சிங்க, அதாவது அவுட் ஆஃப் த கொஸ்டின் சி. அடுத்து 76ங்க. ஆன்சர் வந்து பி, இன்டைரக்ட் கொஸ்டின்ங்க 76க்கு. அப்புறம் 77ங்க. 77க்கு ஆன்சர் சிங்க, அதாவது சி, டிசப்பாயின்மெண்ட்டுங்க. அடுத்தது 78ங்க. 78க்கு ஆன்சர் சிங்க, தட் இஸ் இன்காக்னிட்டோ அப்படிங்கிறதுங்க. 79ங்க. 79க்கு என்னதுங்க சினோனம். 79க்குங்க சிங்க, அன்ஹாப்பி. அவர் அன்ஹாப்பின்னு கேட்பாங்களா அது மாதிரி அன்ஹாப்பி. அடுத்ததுங்க 80ங்க ஆன்சர் பிங்க. பீனா இது ஸ்மால் சி, பி ஸ்மால் சி. ஓகேங்க. அடுத்ததுங்க 81ங்க. 81க்கு ஆன்சர் பிங்க, பின்னா பிஎன்டிங்க. ஓகேங்க. 82ங்க. 82க்கும் ஆன்சர் பி, பின்னா 2 and 4ங்க. 83ங்க. 83க்கு ஃபில் இன் த கிராண்ட் வித் சூட்டபிள் பிளேட். 83க்குங்க ஆன்சர் டிங்க, தட் இஸ் ரெக்டிஃபை. அப்புறங்க 84க்கு ஆன்சருங்க. 84க்கு ஆன்சர் டிங்க, அதாவது ஹெமாப்ரோடைட். 84க்கு ஹெமாப்ரோடைட். அடுத்ததுங்க 85ங்க. 85க்கு 85க்குங்க பி, ஆன்சர் வந்துங்க பிங்க, அதாவது இன்கன்சிஸ்டன்ட் டிசம்பர்க்குங்க. அடுத்து 86ங்க. எக்ஸ்பாண்ட் த டேர்ம் ஐபிசிசி அப்படின்னு சொல்கிறாங்க. 86க்கு டைரக்ட் ஆன்சர் டிங்க. 86க்கு டி, இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்சுங்க. அடுத்தது 87ங்க. செலக்ட் த கரெக்ட் பார்ட்ஸு இது வருதுங்க. 87க்கு ஆன்சருங்க பி, தட் இஸ் அட்வர்புங்க. 87க்கு பிங்க. அப்புறம் 88ங்க. செலக்ட் த கரெக்ட் மீனிங்ஃபுல் சென்டென்ஸு. 88க்குங்க ஆன்சர் டிங்க. 88க்கு ஆன்சர் வந்துங்க டி, அதாவது பாலிட்டிக்ஸ் ஹேட் டிவைடட் த கண்ட்ரி. ஓகேங்க. அடுத்தது 89ங்க. ஆன்சர் வந்து சிங்க, வாஸ் ஹேட் பீன் கிளீனிங்க. ஓகே. அடுத்து 90ங்க. 90க்கு ஆன்சருங்க சி. 90க்கு ஆன்சர் சி வித் ஸ்மால் சிங்க. அப்புறம் ஆன்சர் வந்து சி. ஓகேங்க. அடுத்து 91ங்க. 91க்கு ஆன்சர் டிங்க. 91க்கு டின்னா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸுங்க. ஓகேங்க. 92ங்க. 92க்கு ஆன்சரு பி. 92க்கு ஆன்சர் பி, அதாவது ஸ்மால் டிவிஷன் பி. ஓகே. அடுத்ததுங்க 93. இன்ட்ரோகேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் யூ ஹேவ் டு. ஓகே. அதுக்கு ஆன்சருங்க 93க்கு ஆன்சர் ஏங்க, தட் இஸ் வில் யூ பி தேர் ஆன் மண்டே அப்படின்ட்டு கேட்குறாங்க. அடுத்து 94ங்க. டைரெக்டாக ஆன்சர் போகிறோங்க. 94
ஆன்சர் சிங்க. தட் இஸ் சி, ஸ்மால் லெட்டர் சி. ஓகேங்க. அடுத்ததுங்க 95. 95க்கு ஆன்சர் பிங்க. தட் இஸ் சேஸு. அப்புறம் 96ங்க. 96க்கு கரெக்ட் ஆன்சர் ஏங்க. 96க்கு ஏ வுட் ஹேவ் பாஸ்டு அப்படிங்கிறதுங்க. அப்புறம் 97ங்க. ஐடென்டிஃபை த சென்டென்சஸ் வந்து 97க்கு ஆன்சர் வந்து சிங்க, அதாவது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுங்க. அடுத்தது 98ங்க. 98க்கு ஆன்சருங்க ஏ, தட் இஸ் அண்ட் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். 98. 99ங்க. தி ஸ்ட்ரக்சராக இது 99க்குங்க ஆன்சரு ஏங்க, அதாவது ஆஸ், ஸோ ஆஸ், நோ தர், ஆஸ் ஏங்க இந்த ஆன்சருங்க. அடுத்தது 100ங்க. வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட்டுங்க. இப்போ 100க்கு வந்துட்டோங்க. 100க்கு ஆன்சர் டைரெக்டாக சொல்லிடுறேங்க சி. இது வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டோங்க. 1 to 100 வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோங்க. இது மேக்ஸிமம் எங்களோட இது வந்து இந்த இதுவும் கரெக்டான எக்ஸ்பெக்டேஷன் தான் ஆன்சர்லாம் வாங்கியிருக்குறோங்க. உங்களுக்கு ஸ்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் இந்த இதுலங்க, நீங்கள் இதில் கேட்கலாங்க. ஓகேங்க. இப்போதைக்கு விடைபெறுகிறேங்க. நன்றி, வணக்கம்.